டாக்டர்னு ஆசைப்படுறதுல ஈஸியாக டாக்டர் ஆக முடியாது. கடவுளோட பிரார்த்தம் வந்தால் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். நான் வந்து 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் சேர முடியல. நீட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி மார்க் கம்மி ஆயிட்டு இந்தியாவில் கிடைக்கல அப்படிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. பீட்டர்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த 1 year அதில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இயர்ஸ் போகுது. பேசிக்கலாக இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து வீட்டில் நினைப்பாங்க வயசு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே வந்துட்டோம்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு 6 years கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம முடிச்சுட்டே போயிடலாம். இல்லாமல் இந்தியன் சிலபஸ் எல்லாமே அங்கே இருக்க மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் நம்பி வரலாம். இவ்வளோ காசு அங்கே பே பண்ணுறதுக்கு இங்கே பே பண்ணால் மொத்தம் நம்ம முடிச்சிடலாம். அங்கேயுமே வந்து இதே சிலபஸை வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு இங்கே அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஆனால் நாங்கள் படிச்சிடறோம். இப்போ நீங்கள் படிக்கிறது 5 years 5 years தான். நீங்கள் எம்பிபிஎஸ் சேர விரும்பி கிர்கிஸ்தான் படிக்கலாம்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் வந்து அபியோட நம்பரையும் ஹரினியோட நம்பரையும் ஷேர் பண்ணுவேன். எதுக்கு அப்ராடு, அதுவும் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி சேஃபாக இருக்கா? முஸ்லீம் கண்ட்ரி தான் உண்மையாக சேஃப். அதுதான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கே அது புரிஞ்சிச்சு. ஃபீஸ் கம்மி, கோச்சிங்கும் அதிகம், எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. கன்சல்டன்ட்டுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னா, சார் நீங்கள் அட்மிஷன் பண்ணிங்கன்னா சூப்பரான காலேஜ்னா, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு சொல்றது என்னோட ஹாப்பினஸ். உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரியில் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கோபி சுதாகர் பிரதர் காமெடியில் சில யூடியூபர்ஸ்லாம் பேச மாட்டாங்க, இவ்வளோ இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா பேசுறீங்க. நான் வந்து போலி யூடியூபர் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூபர் மாதிரி. அப்போ நம்ம இந்தியாவிலே இருந்தால் குண்டு சட்டிக்குள்ளாரே குதிரை ஓட்டிக்கிட்டு சொல்றது கம்மி, சொல்லாது ஒன்றும் எவ்வளோ. இந்த இங்கே பக்கத்தில் 2 புதையல் இருக்கு. டாக்டர் ஆஃப் த லைசன்ஸ் டு கில். ஹாய் கைஸ், வி ஆர் இன் கிர்கிஸ்தான். யாரோ வராங்க. ஹலோ ஹலோ. தெரியாத உங்கள்கிட்ட பேசாத. சர்ப்ரைஸ். ஓ டாலர்ஸ் எனக்கா? உங்களுக்கு தான். நீங்கள் 2 பேரும் தமிழா? யானா. ஒரு இன்டர்வியூ எடுப்போமா? கண்டிப்பா. ஷூர். தெரியாத உங்கள்கிட்ட பேச மாட்டேன். நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டீங்களா? தேங்க்யூ. நம்ம கிர்கிஸ்தான்காரங்க உகாண்டா நைஜீரியாக்காரங்க நினச்சிட்டாங்க போல கருப்பாக இருக்கிறதுனால நம்ம தமிழ் தான். இவங்களோட வந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிர்கிஸ்தானை பற்றி எடுப்போம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், பாருங்கள். கிர்கிஸ்தான் நாட்டில் வந்து கிர்கிஸ்தான் மக்களை தாண்டி தமிழ் மக்கள் வந்து நிறையா இருக்காங்க, இந்தியன் பீப்புள்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. வி ஆர் ஸோ ஹாப்பி இன் சீயிங் யூ. உங்கள் பேர்? என் பேர் அபி. அபி, என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே கிர்கிஸ்தானில் வந்து ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஃபைனல் இயர். உங்கள் பேர்? என் பேர் ஹரிணி. நானும் இங்கே தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஜலாபாத்தில். சூப்பர். உங்களை பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட்டடாக வந்து எனக்கு இருக்குது. கேஷுவலாக வந்து இந்த ஊருக்காரங்க வீடியோக்கு நிறைய போஸ்ட் பண்ண முடியாது, தமிழ்காரங்க மாதிரி இருக்கீங்களே, மேபி ஆந்திரா கர்நாடகா பெங்காலியாக இருப்பீங்களோன்னு சொல்லி சும்மா அப்படி வந்து பண்ணோம். பட் வந்து வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு ஹாவ் அ வெரி குட் இன்டர்வியூ வித் யூ. இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய மக்களுக்கு கிர்கிஸ்தான் ஒரு நாடு இருக்குங்கிறதே வந்து தெரியாது. கிர்கிஸ்தான்ங்கிறது வந்து கரெக்டாக எங்கே இருக்குது சொல்ல முடியுமா? இந்தியா, இந்தியாக்கு மேல பாகிஸ்தான், பாகிஸ்தான் மேல ஆப்கானிஸ்தான், அதுக்கு மேல கிர்கிஸ்தான். அதுக்கு பக்கத்துல ரஷ்யன் கண்ட்ரி தான் கிர்கிஸ்தான்ங்கிறது. இங்க சுத்தி எல்லாமே இருக்கு. பட் எங்களுக்கு வந்து இது தெரிஞ்சது வந்து ஒரு கன்சல்டன்ட் மூலியமா நாங்க வந்து வந்தது. ஓகே. எனக்கு வந்து ஊர் திண்டுக்கல். ஓகே. நான் வந்து படிச்சது எல்லாமே திண்டுக்கல், இப்போ செட்டில் ஆகிறது கோயம்புத்தூர். எனக்குமே நானுமே ஒரு கன்சல்டன்ட் கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூர்ங்கறீங்க? அதாவது ஊர்ல இந்தியால. இது வந்து காலேஜ். காலேஜ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்கூலிங் எல்லாமே 10th பண்ணோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஸ்கூலிங் எல்லாமே 10th பண்ணோம். அப்ப புரியல. ஓகே. 10th ஃபுல்லாமே திண்டுக்கல்ல தான் பண்ணோம். இப்ப புரியுது. அதுக்கப்புறம் 11th 12th அப்போ வந்து நீட்காக ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குனால நாமக்கல்ல போய் ஜாயின் பண்ணோம். தென் ஸ்கோர் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் இல்லாதனால ஸ்டில் சர்ச் பண்ணிட்டே இருந்தோம். எவ்வளோ நீங்க நீட் ஸ்கோர்? என்னோடது 350. உங்களது? நான் 310. ஓகே. இப்போ வீடியோ தான், நீங்க பை கூட சொல்லலாம். பட் இல்ல ஆனா வந்து 720 மார்க்குக்கு மேல சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான் எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஓகே சரி. அதுக்கப்புறம் திரும்ப 1 year நீட் கோச்சிங் 1 year ஜாயின் பண்ணோம். எதுக்கு இப்போ இந்த ரிப்பீட்டர்ஸ்னு வச்சிருக்கதே நான் வந்து எப்படி நினைக்கிறேன், ஒரு பேர்டனாக தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டர், செகண்ட் ரிப்பீட்டர், தேர்ட் ரிப்பீட்டர்னு போய் இதனால 12th முடிச்ச பையனால கரெக்டாக எக்ஸாம் எழுதி அவனால ஸ்கோர் பண்ணி வர முடியல. ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், பாடுபட்டிருப்பான், அவன் வந்து கஷ்டப்பட்டு வரணும்னு நினைப்பான். இந்த ரிப்பீட்டர்ஸ் 2-3 வருஷம் இருக்கவங்க இப்போ படிச்சு 42 வயசுல இருக்கவங்க கூட நீட்ல பாஸ் பண்ணி காலேஜ் போற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால 12th முடிக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. உலகத்தில் எவ்வளவோ தொழில்கள் இருக்கு. டாக்டர் மட்டும் தான் தொழில் இல்லை, இன்ஜினியர் நிறைய தொழில்கள் இருக்கு. அவங்க மனசு பிடிச்ச தொழில பண்ணலாம். பட் இந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் லைஃப் வந்து வேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எம்பிபிஎஸ் ரொம்ப அதிகம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, நான் ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்ட், வேர்ல்ட் வைட் எஜுகேஷன் கம்பெனி வச்சிருக்கேன்.
வச்சிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் 16 லட்சம் 18 லட்சம் அந்த மாதிரி ஃபீஸ் வருது மேனேஜ்மெண்ட்ல. ஓகே, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஃபீஸஸ் ரொம்ப கம்மின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளோ உங்களுக்கு இங்கெல்லாம் ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க? இப்போ எங்களுக்கு 5 இயர்ஸ்லேயே 25 to 30 அந்த லேக்ஸ்குள்ளேயே முடிஞ்சிருது. இப்போ இதே வந்து எனக்கு இந்தியாவிலேயே எங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் வந்து டொனேஷன் மட்டுமே 30 lakhs 40 lakhs அந்த மாதிரி இருக்கிறனால எங்களால் ஆஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம இங்கே முடிச்சு கம்ப்ளீட் கோர்ஸே ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே ஃபீஸை விட மீதி கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுளாகவும் இருக்குது, லிவிங் காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியன் க்ரௌடும் சரி, தமிழ் க்ரௌடும் சரி, நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சீனியர்ஸ் நம்மளுக்கும் தமிழ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸுமே பார்த்தா ஃபுல்லாக இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான். நம்மளுக்கு கோர்ஸ் நம்மளுக்கு எடுக்கிறது, லெக்சர் எடுக்கிறது எல்லா ஸ்டாஃப்ஸுமே நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாஃப்ஸ்னால ஸோ இந்தியன் சிலபஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்தோடனே நம்மளுக்கு எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எஃப்எம்ஜி கோச்சிங்குமே இங்கே தராங்களா? எஃப்எம்ஜி கோச்சிங் வந்து நம்மளுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கோச்சிங் தராங்க. எல்லா 19 சப்ஜெக்ட்ஸுமே ஸ்டாஃப் இந்தியாவிலேருந்து வர வச்சு எல்லா கிளாஸுமே முடிச்சிடுறாங்க. நம்ம ஒன்ஸ் இங்கே இந்தியாவுக்கு போனோன்னா இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே வருது? யூஸ்வலாக நம்ம இந்தியன் சிலபஸ் எப்படியோ அதே தான். அந்த சிலபஸ் ஃபர்ஸ்ட் இப்போ அனாட்டமி, ஃபிசியோ, பயோ இதே தான் எங்களுக்கு இருக்கும். புக்ஸும் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டாஃப்ஸுமே எங்களுக்கு வந்து இங்கே லோக்கல் ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க, ஃபாரின் ஸ்டாஃப்ஸும் எங்களுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு போகிறோனாலும் டைரி புக் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அங்கே பண்ணணும். இங்கே வந்து நம்ம முஸ்லீம் கண்ட்ரினால நம்மளுக்கு கெடாவர் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போனோன்னா அந்த புக் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாமே நம்ம வீட்டுக்கு போனோன்னா நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல் தான். எஃப்எம்ஜி கோச்சிங் இங்கே தராங்க, நீங்களா அதுக்கு வந்து பே பண்ணணுமா? எல்லாமே நம்ம காலேஜ் ஃபீஸ்லேயே வந்துடும். அதே மாதிரி இந்த கோச்சிங்கே நமக்கு எஃப்எம்ஜிக்கு போதேன்னு நல்லாவே ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம இங்கே வந்து எஃப்எம்ஜிஸே பாஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி நல்லாவே ரிசல்ட் இருக்கு. நீட்டுக்கு முன்னாடி நீட்டுக்கு அப்புறமும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீட் ரெகுலேஷனில் பாஸ் பண்ணி வரவங்க எஃப்எம்ஜிஸே கிளியர் பண்ணிடுறாங்க. நீட்டுக்கு முன்னாடி அப்ராடில் படிச்சவங்களால எஃப்எம்ஜி கிளியர் பண்ண முடியல. ஏன்னா நீட்லேயே அவங்க நிறைய போர்ஷன்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால அவங்க ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னது வந்து ரிப்பீட்டர் சேவலன்னு முன்னாடி நாங்கள் வந்து நீட்டுக்கு செகண்ட் செட் நாங்கள் அதனால ஒரு 1 year ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் கிடைக்கலன்னா இந்த மாதிரி நீட்டுக்கு ரிப்பீட்டர்ஸ் யாருக்கு வைக்கலாம்? ஃபெயில் பண்ணவங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ் வைக்கலாம். பாஸ் ஆகிற மாதிரி யாராவது பாஸ் ஆனவங்க ரிப்பீட்டர் உங்களுக்கு 1 year வேஸ்ட். போன வருஷமே நீங்க அப்ராட்ல வந்து ஜாயின் பண்ணி 1 year வந்து மிச்சமா இருந்திருக்கும். அப்போ சொன்னோம் நாங்க வீட்ல, அப்போ வந்து வேண்டாம் 1 year பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி இவ்ளோ காசு அங்க பே பண்றதுக்கு இங்க பே பண்ணா மொத்தம் நம்ம முடிச்சிடலாம். ஒரு வருஷம்னா ஒரு வருஷத்துல 365 நாள் எவ்வளோ இது வந்து நேரம். நீங்க ஃபைனல் இயர் தானே? நேரம் டாக்டர் ஆயிருப்பீங்க. போன வருஷம் கிராஜுவேஷன் ஆகி போய் ஆமா கிராஜுவேஷன் ஊசி போட்டுருப்பீங்க அண்ணனுக்கு. இங்க நீங்க வந்து இங்க உங்களை வீடியோ எடுக்க போல அங்க ஹாஸ்பிட்டல் உங்க வீடியோ எடுத்துட்டு இருப்பேன் தமிழ்நாட்டுல. கண்டிப்பா வந்து நான் வந்து இந்தியால இல்ல ஹாஸ்பிட்டல் அவங்க அண்ணா என்ன ஹாஸ்பிட்டல்? கோயம்புத்தூர் டாக்டர் பிரவீன்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி. ஓ டாக்டர் பிரவீன் உங்க பிரதர் தானா? சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. எங்க வச்சிருக்காங்க? வெள்ளலூர்ல. ஓகே ஓகே சூப்பர். நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரவீன். நம்மளுக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து தெரியும். ஏன்னா நம்ம இந்த கன்சல்டன்சி ஃபீல்ட்ல நிறைய டாக்டர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். நிறைய பேருக்கு அட்மிஷன்ஸ் நம்ம கைடன்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா ஒரு குட் திங்கை வந்து நம்ம வந்து 4 பேருக்கு சொன்னோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவை இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன இப்போ ரைட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்போ இந்த கண்ட்ரி இப்படி இருக்கு, இந்த கண்ட்ரியோட டெம்பரேச்சர் இப்படி இருக்கு, இந்த கண்ட்ரியோட டைமிங் இப்படி இருக்கு, இந்த கண்ட்ரியில் இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி படிக்கலாம். நாங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து ½ an hour தான் நம்ம ஊரை விட டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு மெஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பின்னாடியா? முன்னாடி ஓகே. நம்ம ஊரில் பெட்டுனா 8:30 மணி. சூப்பர். ஸோ நம்மளுக்கு அந்த டைமிங்ஸும் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியாது. அதே மாதிரி கிளைமேட்டும் பார்த்தா அந்த நவம்பர் மேலே தான் நம்மளுக்கு வந்து ஸ்னோ வருது. அது ஒரு 4 months தான். மீதி பார்த்தா இப்போ பார்த்தீங்களா நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர் கிளைமேட் அப்பா அடிய மாலை ஃபேனை 18ஆம் நம்பர்ல வைங்க மாதிரி வருவோம்னா ஜூன் ஜூலைல இங்கேயும் அப்படி அதே மாதிரி தான் இருக்கு. இங்கே வந்து பயங்கர சில்லுன்னு இருக்கு. இது வந்து நம்ம இந்த ரெயின் கோட் ஜர்க்கின்ஸ் இல்லாமல் வெளில போக முடியாது போல இருக்கு. காலைல நல்லா மழை பெஞ்சுது. அதே மாதிரி என்ன மீதி ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. இப்போ அர்மேனியா, ரஷ்யாலையுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இது கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இங்க எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னா எதனால நீங்க பரவாயில்லங்கிறீங்க? முதல்ல சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் தான். எல்லாருமே அவ்வளோ இது பண்றாங்க. அதே மாதிரி அங்கேயுமே வந்து இதே சிலபஸை வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கு இங்க அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஆனால் நாங்கள் படிச்சிடுறோம். இந்த கண்ட்ரியை பற்றி ஏதாவது நீங்கள் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா மக்களுக்கு சொன்னீங்க. ஏன்னா கிர்கிஸ்தானில் போய் வரணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படி அப்ரோச் பண்ணுறது? இப்போ நான் அட்மிஷன்ஸ் பண்ணுறேன், நம்ம வந்து கைடன்சஸ் பண்ணுவோம். இந்த கண்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது படிக்கிற மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சர் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அபி சரண்யா ஹரிணி, அபி ஹரிணி 2 பேர் இருக்கீங்க. அபி ஹரிணி 2 பேருமே இப்போ அடுத்த வருஷம் நீங்கள் இருப்பீங்களா இங்கே வந்து? அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போகும்ல? இப்போ அடுத்த வருஷம் நம்ம இல்லை எங்களுக்கு இதோட முடிஞ்சிருச்சு. கிராஜுவேஷன் 5 years முடிஞ்சிச்சு. 5+1 year அப்படின்னு அது வந்து நெக்ஸ்ட் எங்களுக்கு அப்புறம் இருக்காங்களா செட், அவங்கள உங்களுக்கு அப்புறம் இருக்க செட்டுக்கு தான் 5+. இப்போ நீங்கள் படிக்கிறது 5 years தான். அடுத்த வருஷம் யாராவது இருந்தாலும் கைடன்ஸ் இங்கே பண்ண முடியாது. பட் இந்தியாவிலே நீங்கள் யாராச்சும் கைடன்ஸ் கேட்டால் இந்தியாவில் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஓகே. நான் வந்து யாராச்சும் இங்கே MBBS சேர விரும்பி கிர்கிஸ்தான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் வந்து அபியோட நம்பரையும் ஹரிணியோட நம்பரையும் ஷேர் பண்ணுவேன். அவங்க வந்து டாக்டர் ஆசைப்படுற
ஆசைப்படுற 12th பையனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சொல்லிட்டு உங்கள் மூலியமாக வந்து சேரலாம். அதை நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா இவங்க இந்தியாவில் தான் இருப்பாங்க, அடுத்த வருஷம் டாக்டராக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க, இல்லை உங்கள் பிரவீன்குமார் சாரோட ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி கூட இருக்கலாம். அதுக்கு வந்து கைடன்ஸஸ் 100% பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எப்போவுமே வெளிநாட்டில் இருக்கும்போது தெரியாதவங்ககிட்ட பேசக்கூடாது தான், அது வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு தான். பட் வந்து நம்ம வந்து ஒரு விளாகர் ஒரு இதனால தமிழா இருந்தா கண்டிப்பா நம்பி பேசுங்க. நம்பி பேசலாம். கரெக்ட். தமிழ் அந்த வேற ஊருக்காரங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. இல்லை ஆக்சுவலாக எனக்கு வரும்போது சீனியர்ஸ்லாம் இவ்வளோ பேர் இருப்பாங்க, இதெல்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் அப்பா வந்து சர்ச் பண்ணும்போது இங்கே ஃபுல்லாக இந்தியன் ஃபுட்டு இருக்குது, ஸோ கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், கோச்சிங் நல்லா இருக்குது, எல்லாமே சரி இங்கேயே அனுப்பிச்சிடலாம். உங்களை சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, கோச்சிங் இப்படி இருக்குது, ஊர் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஊன்னு. ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரமோட் பண்ணுறோன்னா அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அது அப்படி சொல்லி அமுச்சு விட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு வந்து ஃபாரின் சொன்னாங்க, நம்ம வந்து மித்த ஃபாரின் கண்ட்ரிஸ் இது மாதிரி நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, மால்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் பட் இப்போலாம் வந்து நாங்கள் வரும்போது சுத்தமாக கெஃபேஸ் எதுவுமே இல்லை, ஒரு 2-3 இருந்தால் இருந்துச்சு. இப்போ நிறைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவுமே இன்னொரு 2-3 இயர்ஸில் நல்லா டெவலப் ஆயிரும் கண்டிப்பாக. இது ஊரே ஆஸ்திரேலியா மாதிரி இருக்குண்ணா. ஆஸ்திரேலியா எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் அந்த ஊர் வந்து இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்து சிட்னி வாட்டர் வேஸ்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்களோட தண்ணி அதே மாதிரி தான் இந்த ஊரில் கிரிகிசன் வாட்டர் வேஸ்ன்னு இருக்குது. தண்ணி பிரச்சனை பெருசாக இல்லை. எல்லாமே இந்த ரூஃப்டு ஷீட் தான் எல்லா வீட்லையும் போட்டிருக்காங்க. ஏன் ரூஃப்டு ஷீட் போட்டிருக்காங்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டில் மொட்டை மாடி இருக்குது, இங்கே மொட்டை மாடியில் ஏன் ரூஃப்டு ஷீட் போட்டிருக்காங்க தெரியுமா? ஏன்னா நான் சொல்கிறேன், இப்போ கேட்டுக்கங்க. நான் இங்கே வந்து கற்றுக்கிட்ட அந்த விஷயத்த. ஏன்னா பனி காலத்துலேருந்து பனி விழுவும், ரூஃப்டு ஷீட் இருந்தால் பனி கீழே விழுந்துடும், மொட்டை மாடி வந்து மேலே தங்கிக்கும். ரொம்ப எடுத்து போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதோட வாட்டர் டேங்க், தண்ணி டேங்க் நம்ம ஊரில் எல்லா வீட்லையும் போர் போட்டு தண்ணி டேங்க் இங்கே போர் போட்டு தண்ணி டேங்க் இல்லை. ஏன்னா தண்ணி டேங்க்கில் தண்ணி இருந்ததுன்னா தண்ணிலாம் ஃப்ரீஸ் ஆகிடும், தண்ணி நம்மளுக்கு கீழே வராது. பட் வாட்டர் வேஸ்டாக இருந்தால் அதெல்லாம் வந்து ஈஸியாக வர முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் வந்து இங்கெல்லாம் ரூஃப்டு ஷீட் வந்து இருக்குது. இது வந்து இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டது. சிட்னி போனப்போ இந்த மாதிரி தான் இருந்தது, ஜார்ஜியாவில் இந்த மாதிரி தான் வந்து, நிறையா நம்ம அப்ராட் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி, மலேசியாவில் கூட இந்த மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே வந்து மொட்டை மாடிலாம் இல்லை, அதாவது கம்மி செலவு. நிறைய வீடு வந்து உடனே கட்டிடுறாங்க, கழட்டி எடுத்துக்கிற மாதிரி. ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு இப்போ ஊர் எவ்வளோ பரவாயில்ல, நிறையா வந்துருக்கு. இப்போ ஃபியூச்சர் MBBS டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப இந்த ஊர் நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து இங்கே வந்து சேர்ந்தீங்க, வெளிநாட்டில் போய் படிக்கிறேன், நான் ஒரு MBBS டாக்டர் கனவுல இருக்கேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணி இங்கே சேர்ந்துருப்பீங்க. அப்போ வந்து உங்கள் ரிலேஷன்ஸு, ஏன்னா நீங்கள் பெண் குழந்தைகள், ரிலேஷன்ஸ் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து நல்லதாக சொல்லியிருப்பாங்க, கெட்டதாக சொல்லியிருப்பாங்க. என்ன அவங்க ஃபீல் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து எதுக்கு அப்ராடு, அதுவும் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி சைடு யாருமே சேஃபாக இருக்காது. முஸ்லீம் கண்ட்ரி தான் உண்மையாக சேஃப். அதுதான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கே அது புரிஞ்சிச்சு. கிறிஸ்டியன் கண்ட்ரியை விட முஸ்லீம் கண்ட்ரி தான் 100% பயங்கரமாக சேஃப். உங்களுக்கு நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஃபஸ்ட்டு வரும்போது மெடிக்கல் காலேஜ் எனக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து ஸ்டான்லியில் படிக்கிறாங்க. அவங்க இன்ஸ்பிரேஷன் மூலியமாக தான் எனக்கு மெடிக்கல் போகணும் அப்படிங்கிற இதுவே வந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ரேகிங்னால செகண்ட் இயர் டிஸ்கண்டினியூவே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டான்லியில் டிஸ்கண்டினியூ முடிச்சிட்டாங்க, இப்போ கிராஜுவேட் ஆகிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, ரேகிங்னால பார்த்து இருந்துக்கோ, உனக்கு மெடிசன் சூஸ் பண்ணணும், அதை இது பண்ணிக்கோனாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே ரேகிங் ஸ்ட்ரிக்ட்லி இல்லை. அது அப்படியே நம்மளுக்கு சீனியர்ஸ் எதனா பிரச்சனைனா நம்மளுக்கு தமிழ் சீனியர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. காலேஜ் சீனியர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட். காலேஜுமே நம்மளுக்கு பார்த்தா ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து டைரக்டா நம்ம என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து இந்தியாவிலே பிக்கெஸ்ட் சர்ஜன், இந்தியாவிலே பிக்கெஸ்ட் ஸ்காலர்ஸ் படிச்ச MBBS டாக்டர்ஸ் அண்ட் PG டாக்டர்ஸ் தான் வந்து இங்க கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இன்வைட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? நிறைய பேர் செலவு பண்ணி நிறைய அவங்க டிக்கெட் போட்டு உண்மையாவே வந்து ஓகே நேஷனல் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே 15 இயர்ஸ் மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்கள தான் வந்து எடுக்க வைக்கிறாங்க, கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க. அதோட இன்னொன்று வந்து என்னன்னா ஃபீஸ் கம்மி, கோச்சிங்கும் அதிகம், எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. எங்களை வந்து இங்கே ஜலால்பாத் மெடிக்கல் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருக்க ஷோகிப் சாகிப் சார் பர்த்டேக்கு வந்து மீட் பண்ணாங்க. ரமேஷ் சார் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஏஷியன் யூனிவர்சிட்டியோட ரெக்டர் அட்வைசரி போர்டு, அவர் தான் நம்மளை மீட். லாஸ்ட் இயர் நாங்கள் வந்திருந்தோம். லாஸ்ட் வந்து பார்த்தோம், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நாங்கள் அட்மிஷன்ஸ் போட்ட பசங்க எல்லாமே சூப்பராக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷமும் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம நிறைய அட்மிஷன்ஸ் பண்ணியிருந்ததுனால நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. வந்து நம்ம அட்மிஷன்ஸ் போட்ட பசங்களெல்லாம் வந்து பார்க்கறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நம்ம சேர்த்து விட்ட பசங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் இன்ஜினியரோட ஹாப்பினஸ் என்னன்னா, சார் சூப்பராக வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க சார், அவன் ஹாப்பியாக இருப்பான். ஒரு டாக்டரோட ஹாப்பினஸ் என்னன்னா, அப்பா சூப்பராக ஆப்ரேஷன் பண்ணிங்க சார், இப்போ நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுது டாக்டர். அதே மாதிரி கன்சல்டன்ட்டுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னா, சார் நீங்கள் அட்மிஷன் பண்ணிங்கன்னா சூப்பரான காலேஜ்னா, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு சொல்றது என்னோட ஹாப்பினஸ். அதை நான் வந்து ஃபீல் பண்ணேன். அப்படி தான் நம்ம இங்கே அட்மிஷன் போட்டோம். அதே மாதிரி ஷோகிப் சாகிப் சாருமே நம்மளை வந்து பயங்கர ஒரு 5 ஸ்டார் ட்ரீட் தான். எங்கே போனாலுமே வந்து மே பேட்ச் கார் அனுப்பிச்சிட்டு பிக்கப் பண்ணுறது, பென்ஸ் காரு, எஸ் கிளாஸு, அது இல்லாமல் இது ஜிவேக், இந்த மாதிரி பெரிய பெரிய காசில் பிக்கப் பண்ணுறாங்க. இப்போ சாப்பிட்றதுலாம் பெரிய பெரிய இடம். இந்த ஊரில் இந்த மலைக்கு மேலே ஒன்று இருக்குது, அது பேர் என்னது? மாண்டி கார்லோ. ஏன் மவுண்டி கார்லாம் மவுண்டன் மேலே இருக்குது, காரில் போகிறனால மவுண்டி கார்லாம் நம்ம பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. மாண்டி கார்ல மீனிங் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அந்த ஹோட்டலில் கூட்டு போய் எங்களுக்கு ட்ரீட். அதனால இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் பேர்னா பனோரமா போனோம். இன்னைக்கு அவுரமா போனோம். இன்னைக்கு அவுரம் போனோம். இது அவுரம்ங்கிறது எழுத்து கொடுத்து தப்பா படிச்சு நம்ம பசங்க அவுரம் நாங்கள் எதாவது அவுக்குறது.
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னொன்றுமே வந்து வி என்ஜாய்ட் லாட் ஹியர். அதாவது உங்களை மாதிரி தமிழ் பீப்புள்ஸ் தமிழ் பர்சன்ஸை பார்த்து பேசுறது இன்னுமே ஹாப்பி. எனக்கு என்னோட ஆம்பிஷன் என்னோட இது என்னன்னா உலகத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், உலகத்தில் பீப்புள்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாத்துலையும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும், இதை நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி இதை போஸ்ட் பண்ணுங்கிறது என்னோட ஹாப்பினஸ். என்னோட ஹாப்பினஸ் அதே மாதிரி நம்ம JW ஃபேமிலியுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம எது போட்டாலும் அதுக்கு வந்து நல்ல உற்சாகமான ஒரு இது தராங்க, கண்டினியூட்டியாக வந்து பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அட்மிஷன்ஸ்க்கு ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் வந்து வைரலாக ரீச் ஆகிட்டு எஜுகேஷன் கண்டென்ட்டுமே நம்மளுக்கு நல்லா பார்த்து அதுக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ரொம்ப ஹாப்பினஸ். உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரியில் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படியே ஃபீல் பண்ணல. இந்த கண்ட்ரியில் ஒரு பெஸ்ட்டாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த கண்ட்ரியில்? இண்டிபெண்டன்சி இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து நைட்டு போனாலும் சேஃப்டி இல்லை அது இதுன்னு சொல்லிடுவோம். நாங்கள் இங்கே வந்து தோணுச்சுன்னா நைட்டு டாக்ஸி போட்டு எங்கே போகணும் இல்லை கிராசரிஸ் வாங்கணும், நல்லா சேஃப்டி, யாருமே எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. இப்போ அப்படியே எதனா பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம காலேஜுக்கு நம்ம பிரதீப் சார் கால் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க உடனே வந்துருவாங்க. எனக்கு வந்து இங்கே எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குண்ணா. ஏன்னா என் அண்ணா வந்து இந்தியாவில் படித்தாங்க. ஏன்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு இங்கே வந்து அந்த மாதிரி இல்லாமல் நான் ஃப்ரீயாக நான் பாட்டுக்கு நான் படிக்கிறேன். இந்த ஊரை பற்றி உங்களுக்கு இப்போ இந்த ஊரில் என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க? இந்த ஊரில் வந்து சோம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் ருப்பீஸோட வேல்யூ அப்படியே தான் சோம்ஸ்லையும். அங்கே வந்து 5000 எடுக்குது, கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். நான் நேற்று 8000 ரூபா எடுத்தேன் ஏடிஎம்ல, இந்தியன் கார்டில் 8000 ரூபா எடுத்ததுக்கு 7998 ரூபா தான் என்னோட கார்டில் வந்து எடுத்தாங்க. அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட சில நேரம் இந்த ஜனவரி மார்ச் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதிகமாகவே எடுக்கலாம். அந்த டைமில் வந்து வீட்டில் 5000 போட்டாங்கன்னா நம்ம 7000 எடுக்கலாம். அந்த மாதிரி டாலர் ரேட்ஸை பொறுத்து அந்த ரேட்ஸ் மாறிடும். ஓகே, மாறிடும். இப்போ எனக்கு அந்த மாதிரி எடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம படிப்புன்னு மட்டும் இல்லை, நம்மளுக்கு இப்போது நம்மளோட டேலண்ட்ஸ் நிறையா இருக்கும்ல. இப்போ எனக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இங்கே JGT வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சோயப் சார் தான் வந்து ஒருத்தவங்களோட டேலண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு சிங்கிங் டான்ஸிங் எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரோக்ராமை ஈவெண்ட்டாக வச்சு அவங்களுக்கு ஜட்ஜஸ் வந்து ஸ்டாஃப்ஸே வச்சு அவங்களோட டேலண்ட்ஸ் கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் எல்லாமே கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா பசங்களுக்கு கிரிக்கெட் லீக் இருக்கும், ஃபுட்பால் லீக், பொண்ணுங்களுக்குமே கிரிக்கெட் லீக், வாலிபால் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்கேஜாக வச்சுக்கலாம், அவங்களோட டேலண்ட்ஸையும் நம்ம வந்து காமிக்கலாம். ஏன்னா ஸ்கூலோட மோஸ்ட்லி காலேஜ் போயிட்டா யாரும் டேலண்ட் காமிக்கிறது, அதுவும் இல்லாமல் MBBS படிக்க போயிட்டாங்கன்னா அவங்களோட டேலண்ட் கொண்டு வரவே முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே வந்தோன்னா அதையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நேம் வரலாம். நேற்று பார்த்தேன் எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கோபி சுதாகர் காமெடியில் சொல்லுவாங்க, கோபி கம்பெனியில் சொல்லுவாங்க என்னன்னா வெளிநாட்டில் டாக்டர் படிக்கிறவங்க, டே இன்னைக்கு என்னடா சாப்பாடு, சாம்பார் பார்த்து நைட்டுக்கு குழம்பு வச்சோம்னா தோசை மாவு ஊற்றி தோசை சாப்பிடலாம், எதுக்கு வந்தேங்கிறத மறந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதிரி. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துற மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணாங்க. பசங்க ப்ரிப்பேர் பண்ணி பசங்க இல்லை நம்மளோட கல்ச்சர் தெரியுது. நம்ம அன்னைக்கு நேற்று இருக்கும் போது எங்களோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வடை இருக்கு போடுறாங்க, 15 rupees தான் வாங்கணும்னே சும்மா தான் நான் சொன்னேன். டேஸ்ட் பண்ணாங்க, செமையா இருக்கு, இந்த மாதிரிலாம் எங்க ஊர்ல இல்லை அப்படிங்காங்க. அதையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட அவங்களுமே 10,000 கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா 10,000 சம்பாதிச்சாலும் 20,000 சம்பாதிச்சா அதோட இந்த ஊர்ல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம தமிழ் மக்களை பார்த்தா உங்களை பார்த்தா ஹாப்பியா தமிழா இன்டர்வியூ தர மாட்டேன்னு சொன்னா கூட தமிழ் ஆசிரியர் தமிழ் சில யூடியூபர்ஸ்லாம் பேச மாட்டாங்க, இவ்ளோ இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா பேசுறீங்கல்ல. நான் வந்து ஒரு டம்மி போலி யூடியூபர் நடிச்சிட்டு இருக்கேன், ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூபர் மாதிரி. நம்ம ஒரு பெரிய யூடியூபர்ல நம்ம கூட வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ் மாப்பிள்ள வந்திருக்காரு, நம்ம அஜீஸ் டார்லிங் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து 5 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ். நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூபர்னால ஒரு பெருசாக இல்லை. அதனால நம்ம அவங்களுமே அப்படி தான் பெரிய யூடியூபர் மாதிரியே காமிச்சிக்க மாட்டாங்க. கேஷெல்லாம் வாங்க மாப்பிள்ள இங்கே போய் நீங்கள் பசங்க இருக்கிறத போய் நிற்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் வந்து இங்கே பார்த்து பேசுகிற பசங்களுமே அப்படி தான். ஆனால் வாங்க நான் இங்கே போகலாம் அங்கே போகலாம், இவங்க கார்லாம் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனால் இந்த கார் வச்சுக்காட்டி சொல்லாதீங்கன்னா வீடியோலையும் சொல்கிறாதீங்க. நான் ஏன்னா இந்த காரை பிடிக்க கார் வாங்கி லைசன்ஸ் வாங்கி அதுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ட் அங்கேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதெல்லாம் வச்சு பத்திரமா இது அவங்க ஜாலியாக சுற்றிட்டு போய் இங்கே கன் ஷூட்டிங் இருக்குது, இங்கே இது இருக்குது அது இருக்குது. காலேஜில் 5 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸில் சுற்றி காட்டுறாங்க. இவங்க பசங்க அதுக்கு பத்தாததுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப வந்து ஃபன்னாக இருக்குது இந்த கண்ட்ரி. எனக்கு கிர்கிஸ்தான் அப்படிங்கிற கண்ட்ரி கேள்விப்படாத ஒரு கண்ட்ரி, நார்மலான ஒரு கண்ட்ரி, இந்தியாவை விட ரொம்ப பெரிய அளவுக்கு டெவலப் ஆன கண்ட்ரிலாம் இல்லை. பட் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்க ஆம்பியன்ஸ், இந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள், இந்த கண்ட்ரியில் இருக்க இடம் வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி வந்து எனக்கு பர்சனலாக வந்து இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. ஒரு ஏரியா முழுக்க தமிழ் பசங்க தான் ஃபுல்லாக. ஸ்பூட்னிக் ஹாஸ்டல் அங்கே எங்கேன்னு இருக்குது. உலகத்தோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து ஸ்பூட்னிக். அது வந்து ரஷ்யா வந்து விட்டது. அந்த ஸ்பூட்னிக் ரஷ்யா விட்டது தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் ராக்கெட். அமெரிக்காக்காரங்களுக்கே ராக்கெட்னு என்னன்னு தெரியாது. ரஷ்யா விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ராக்கெட் விடுறாங்க. அந்த ஸ்பூட்னிக்குங்கிற ராக்கெட்டோட இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். இந்த இடத்துல பேர் வந்து ஸ்பூட்னிக்கு. இந்த ராக்கெட்டோட இந்த சேட்டலைட்டோட இதுவுமே அங்கே ரவுண்டானால வந்து வச்சிருக்காங்க, ஸ்பூட்னிக் ராக்கெட்டோட இது. அதனால் ஒவ்வொரு விஷயமே இந்த ஊரில் நிறைய விஷயம் கற்றுக்குறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்தியாவிலே இருந்தால் குண்டு சட்டிக்குள்ளாரே குதிரை ஓட்டிக்கிட்டு
இங்கே இருக்கிறது தெரியும். இங்கே வரனால இந்த ஊரில் சோம் கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, இந்த ஊரில் வந்து நம்ம ஊர் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், இந்த ஊர் ரைட் ஹேண்ட் டிரைவ், கார்லாம் ஓட்டணும். இந்தியன் லைசன்ஸ் தான் கார் ஓட்டலாம், ஆனால் என்ன டிரான்ஸ்லேஷன் வாங்கி வைக்கணும். டூரிஸ்ட்டுக்கு ஓட்டலாம், அதனால பசங்க கார்லாம் எடுத்து ஓட்டிக்கிட்டு ஜாலியாக மேபேக்லாம் கூட ஓட்டியிருக்கோம். நல்லா ஜாலியாக வந்து இருந்தது இந்த ஊரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்றுமே வந்து ஹாப்பினஸாக இருக்குது. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது முடியாத அளவுக்கு இன்னும் சொல்கிறது கம்மி, சொல்லாது இன்னும் எவ்வளவோ இந்த ஊரில் வந்து புதஞ்சு கிடக்கு. அது இல்லாமல் நிறையா வந்து புதையல்கள் இந்த ஊரில் புதஞ்சிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நிறைய புதையல்கள்லாம் புதஞ்சிருக்குன்னா இந்த இங்கே பக்கத்தில் 2 புதையல் இருக்குது. டாக்டர்ஸ் நம்ம ஊர்லேருந்து நிறைய புதையல்கள் புதஞ்சிருக்குன்னா நம்ம ஊரில் நிறைய டாக்டர்ஸ் வந்து இங்கே ப்ரிப்பேர் ஆகி வராங்க. அதை பார்க்குறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வேறு என்ன, அப் டு யூ. நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நீட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி மார்க் கம்மியாயிட்டு இந்தியாவில் கிடைக்கல அப்படிலாம் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். நிறைய ஆப்ஷன்ஸுமே வெளியில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ட்ரை பண்ணுங்கள். சூப்பர்ப்பா. நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும். ரிப்பீட்டர்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த 1 இயர் அதில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இயர்ஸ் போகுதே. பேசிக்கலாக இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து வீட்டில் நினைப்பாங்க வயசு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டக்குன்னு நம்ம இங்கே வந்துட்டோன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும், நம்ம முடிச்சுட்டே போயிடலாம். அதுவும் இல்லாமல் இந்தியன் சிலபஸ் எல்லாமே அங்கே இருக்க மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி வரலாம். நல்லா வரலாம். நல்லா படிங்க அப்படிங்கிறீங்க எல்லாத்தையும். முதல்ல நீங்கள் நல்லா படிங்க. நல்லா தான் படிச்சுட்டு இன்னும் நல்லா படிச்சு உங்களுக்கு பிஜி என்ன ஆம்பிஷன்? பிஜியில் வந்து டெர்மட்டாலஜி, கைனகாலஜி இந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு என்ன படிக்கணும் ஆசை? எனக்கு கைனி தான் பண்ணணும். உங்களுக்கு? எனக்கு ஜென்ரல் மெடிசன். சூப்பர்ப்பா, நல்லா படிங்க. உங்கள் ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டராகவும் உங்களோட கைனி டாக்டராகவும் அண்ணன் வந்து பார்க்கணும் இந்தியா வரும்போது. ஓகே, ஸோ ஹாப்பி மீட்டிங் ஆல். தேங்க்யூ ஃபார் கிவிங் எ ஒண்டர்ஃபுல் வீடியோ ஃபார் அவர் வேர்ல்ட் வைட் எஜுகேஷன் சேனல். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ பேசி நேற்று வந்து சும்மா நாங்கள் அங்கே ஷாப் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பேசினாங்க, இன்டர்வியூ எடுக்கலாமாப்பா என்னன்னு அவங்க பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் எதாச்சும் வரும்போது மீட் பண்ணோம், எங்களுக்கே தெரியல. பரவாயில்ல, இவ்வளோ அப்போதான் இன்ட்ரெஸ்டிங் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு பண்ணோம். வந்து மாட்டி விட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எடிட் பண்ணாமல் போட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே பேசி வச்சிட்டோம். ஏன்னா தெரியாதவங்கள்ட்ட வந்து பேச மாட்டாங்க யாராவது இருந்தாலும். எதே பேசி வச்சுட்டு, ஏன்னா ஒருத்தங்களோட நம்ம வீடியோ இருக்குன்னா அவங்கள்ட்ட பெர்மிஷன் முதல்ல கேட்கணும். எதே பெர்மிஷன் கேட்டு வச்சிட்டோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டைட்டிலுக்கு வந்து அதை அப்படி பண்ணோம். சொல்லுங்க. பிராங்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பண்ணனே எக்ஸைட்டடா பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடியோக்குள்ள பேசின கண்டென்ட்லாம் உண்மைங்க. அதை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு மட்டும்தான் நாங்கள் சும்மா பண்ணோம். அது வீடியோ கண்டென்ட்லாம் வந்து உண்மை. ஸோ வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்ததுன்னா டூ ஃபாலோ வேர்ல்ட் வைட் எஜுகேஷன் சேனல். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து இந்தியாவில் டாக்டர் ஆகணும். சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி, சர்வீஸ் டு த நேஷன் அப்படிங்கிறத நான் எனக்கும் பிலீவ் பண்ணுவேன். அந்த டாக்டர்ஸாக இருக்கவங்களுக்கு தான் அது வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் வந்து சர்வீஸ் செக்டாரில் இருக்கவங்க. டாக்டர்ங்கிறது என்னன்னா டாக்டர், நர்சிங் எல்லாம் வந்து ரொம்ப உண்மையாகவே கஷ்டம். ரத்தத்தை பார்க்கணும், கையை கிழிச்சு இந்த இடத்துல இது ஃபுல்லாக போடணும், இது ஸ்டிச்சஸ் போடணும், வாமிட் பண்ணுவாங்க, ரொம்ப உடம்புலாம் கிழிஞ்ச நிலம, அதெல்லாமே பார்த்து சரி பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புல அருவருப்பான விஷயங்கள்லாம் வந்து கூட நீங்கள் அதை வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடாக எடுத்து தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. நீங்கள் அதை நான் இப்போ எனக்கு அதை பார்த்தா எனக்குலாம் வந்து கொமடிட்டு ரொம்ப எனக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். பட் இதையுமே நீங்கள் எடுத்து நல்லா இருக்கணும், அவங்களை நம்ம சரி பண்ணணும், குணப்படுத்தணும். டாக்டர் ஹேவ் தி லைசன்ஸ் டு கில். டாக்டர்கிட்ட மட்டும் தான் ஆஸ் லைசன்ஸ் டு கில். பட் அதை கில் பண்ணாமல் நீங்கள் நல்லபடியாக சரி பண்ணணும்னு நினைப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு டாக்டரில் மட்டும் தான் முடியும். ஸோ வந்து நிறைய போர் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஹியூமனாக நான் வந்து சொல்கிறேன், ஹியூமனிட்டியாக வந்து நான் சொல்கிறேன். நிறைய போர் பீப்புள்ஸ்க்கு, நிறைய முடியாதவங்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு என்றைக்குமே நல்லது. நீங்கள் எப்படி அதை நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் இப்போது எங்கள் அண்ணாவோட இதுவுமே அதே தான். நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போர் பீப்புள்ஸ் ஃப்ரீ அப்படின்னு கேம்ப் போட்டு. எனக்கு வந்து என்ன ஆசைன்னா, நான் ஒரு 1 இயர் ஆச்சும் ஒர்க் பண்ணிட்டு எங்களுக்கான ஒரு ஸ்டேபிள் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு கேங் எல்லாருமே இருக்கோம் எங்கள் ஏரியாவில், எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீ கேம்ப் போடணும், இந்த மாதிரி போகணும், அதெல்லாம் ஆசை இருக்குது. ஏன்னா எங்கள் யூனிவர்சிட்டியும் வந்து நாங்கள் வந்து இது பண்ணி சொல்லணும். இந்த ஹாஸ்பிட்டல் பேர் டூயிங் குட் ஹாஸ்பிட்டல் தான், நல்லது பண்ணுறாங்க. டூயிங் குட் ஹாஸ்பிட்டல் 1 கோடி 2 கோடி செலவு பண்ணி படிக்கும் பொழுது புட்டக்கா சம்பாதிக்கணும் நிறையா வந்து பண்ணுவாங்க. மேபி பண்ணாமல் இருப்பாங்க. அது எப்படின்னு நம்ம தெரியலாம், யாரையும் நம்ம தப்பாக சொல்லலை. மேபி இருக்காங்க, நம்ம இந்த படத்துலலாம் காட்டுவாங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. நல்ல டாக்டர்ஸுமே, சூப்பரான டாக்டர்ஸுமே, மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிற டாக்டர்ஸுமே நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த டாக்டருங்கிற தொழில் வந்து ரொம்ப வந்து எல்லாத்தாலையும் டாக்டர் ஆக முடியாது.
கடவுள் வந்து நீ டாக்டர்னு சொன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு டாக்டர்னு ஆசைப்படுறது வந்து ஈஸியாக டாக்டர் ஆக முடியாதுமா. உண்மையாலுமே டாக்டர்னு கடவுளோட பிரார்த்தம் வந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு மருத்துவராக ஒரு டாக்டர் ஆக முடியும். நான் 10th படிக்கும் போது நல்லா படிச்சுட்டு இருந்தேன். பட் 11th 12th போகும்போது அந்த ஆவரேஜ் குறையும் போது சரி ஓகே என் கூட இருக்கவங்களாம் அங்கே நாமக்கல்ல உங்களுக்கே தெரியும் ரொம்ப படிப்பாங்க. ஸோ அந்த சான்ஸ் கிடைக்குமா என்ன நினச்சிட்டு இருந்தேன். பட் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் சேர முடியல. எம்பிபிஎஸ் சேர முடியல ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன். நம்ப போகிறாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செக் பண்ண மாட்டீங்க. இதில் தான் சொல்கிறேன் யாரும் செக் பண்ணுறீங்க. இல்லை பார்டர் பாஸ் தான் இல்லை ஒரு பார்டரில் தான் பாஸ் பண்ணோம். இதெல்லாம் பாஸ் பண்ணி நம்மளுக்கு முடிஞ்சது இன்ஜினியரிங் வரும். நம்மளோட இதுக்கு நம்மளால டாக்டர் போய் நம்மளால அதை பண்ண முடியாது. அது வந்து கடவுளோட பார்த்து தான் டாக்டர் பண்ண முடியும். என்னோட சிஸ்டருமே வந்து டாக்டர் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் அவங்க ஷீஸ் இன்ஜினியர் அண்ட் ஷீஸ் இன் ஆஸ்திரேலியா ரைட் நவ். அதனால வந்து டாக்டர்ஸ் வந்து கடவுள் உண்மையாகவே பிரார்த்தனை கொடுத்தா ஆக முடியும். நீங்கள் வந்து டாக்டர் ஆயிருக்கீங்க. டாக்டர் ஆகி இன்னும் நல்லா வந்து சேவைகள் பண்ணுவீங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் அண்ணாவோட சேனல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூரியன்ஸ் வந்து மெயினாக டாக்டர் பிரவீன்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நாங்கள் இருக்கோம். நீங்கள் இருக்கீங்களா எங்கேயாச்சும்? நான் வந்து எல்லா புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நீங்கள் அட்மிஷன் போகிறதோ இல்லை நீங்கள் கேட்குறதோ எப்படி படிக்கிறது நீட்டுக்கு அதுக்கு கூட எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அண்ணா ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணாக்கு தெரியும் யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் குட் வீடியோ. 8 இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் vlogsல நம்ம மீட் பண்ணுவோம். Thank you. Bye bye. Bye.